வரலாற்றிலே எடுக்க முடியும் என்று நினைக்கிறார். ஒருவேளை நீங்கள் மகாராஷ்டிராவிலே தில்லு முள்ளு செய்து குறுக்கு வழியிலே எங்களை தோற்கடித்தது போல் வரலாற்றில் எங்களை தோற்கடிக்க முடியாது. இந்த தேசத்தில் மனிதர்கள் உள்ளவரை காங்கிரஸ் பேர் இயக்கம் நீடித்து நிற்கும் வரலாற்றில் என்பதை மோடி மறந்துவிடுகிறார். எவ்வளவு பெரிய தியாகங்கள், சாதாரண தியாகமா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் 9 ஆண்டுக்கு மேல் சிறையில் இருந்தார. சிறையில் இருக்கும் குடும்பமாது இந்த தேசத்திற்காக தன்னுடைய பொருட்கள், சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்தார், தன்னையும் வருத்தி கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பிரதமராக பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட இந்த தேச விடுதலையில் எந்தவித பங்களிப்பும் இல்லாமல் இன்று அவர்கள் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை பிரிட்டிஷ்காரரிடம் மீட்டெடுத்து விடுதலை வாங்கி கொடுத்த குடும்பம் இன்று வெளியே நின்று கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய வேதனை இந்த உலகத்தில் எந்த நாட்டிற்கும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியும், எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை வளைக்க முடியும் என்று இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீண்ட நெடிய நாட்களுக்கு நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை. என்னென்ன உரிமைகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது? பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, எண்ணும் உரிமை, எழுதும் உரிமை எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியை பார்த்து கேட்கிறார்கள், சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர், நாட்டு விடுதலைக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். இதுதான்